குக் பண்ண போகிறோம். சுபஸ்ரீ வந்து ரொம்ப நாளாக ப்ரெட்டை வச்சு ஏதாவது டிஷ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தா. ஸோ பாப்பா கேட்டு செய்யாமல் இருப்போமா, ஸோ அதனால் ப்ரெட் புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு தவா வச்சுட்டு நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா அதில் சர்க்கரை போட்டு நல்லா வந்து கேரமலைஸ் ஆக்கி அது வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 ப்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது தனியாக, உள்ளே இருக்கிறது தனியாக அப்படின்னு சொல்லி கட் பண்ணி துண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வந்து உடச்சிக்கலாம். உடச்சி ஊற்றி அதை கூட சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அந்த பீட் பண்ணது கூட வந்து அந்த ப்ரெட்டும் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து மிக்சியில் போட்டு ஃபுல்லாக வந்து அடிச்சிக்கலாம். அடித்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இப்படி தான் வரும். இதே நம்ம அதை கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் பபுள்ஸ் இல்லாத நல்லா தட்டி எடுத்துகிட்டு, நம்மகிட்ட வந்து மைக்ரோ ஓவன்லாம் இல்லை, ஸோ அதனால் நம்மளுடைய இட்லி சட்டி தான் இருக்குது. ஸோ அதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த கண்டெய்னர் மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து சைடில் வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து மிடில் எடுத்ததெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம், கேப்சர் பண்ண முடியல, அதனால் வந்து எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணிக்கலாம். பாப்பா வந்து டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாமா? பாப்பா டேஸ்ட் பண்ண வந்தாச்சு. ஸோ பீஸ் கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொன்னாங்க. ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் நான் வந்து கேப்சர் பண்ணாதனால திரும்ப எடுத்தேன். சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் கடையில் வைக்கிற அந்த மைசூர் பாக்கு அந்த ஒரு அதுக்கு மேலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.